வணக்கம் ஜெயஹிந்த். சைனாவை இது வரைக்கும் யாருமே நினைச்சு பார்க்காத அளவுக்கு வச்சு செஞ்சிருக்கு இந்தியா. இதை பண்ணது நம்மளுடைய உளவுத்துறையோ இராணுவமோ கிடையாது. இதை பண்ணது சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் மற்றும் பொதுமக்கள். சமீபமாக, அதாவது கடந்த ஒரு 48 மணி நேரம், குறிப்பாக எக்ஸ் தளத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, சீனாவில் நடக்கக்கூடிய அந்த மோசமான நிகழ்வுகள், அங்கே எந்த அளவுக்கு மக்கள் கஷ்டப்படுறாங்க, ஏழ்மை எவ்வளோ இருக்குது, வீடு இல்லாமல் எவ்வளோ மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க, குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய கொடுமைகள், அந்த மிகப்பெரிய பில்டிங்ஸில் ஆட்டு மந்தை மாதிரி மக்கள் அடைச்சி வச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லி சீனாவுடைய உண்மை முகம் என்ன அப்படின்ற வீடியோஸ், எக்கச்சக்கமான வீடியோஸ் வைரல் ஆச்சு. இப்போ இந்த வைரல் ஆகும் பொழுது அதில் உள்ள கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் இந்த ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆகுது, ஒருத்தர் 2 பேர் போடுறாங்க. ப்ளஸ் சைனாவுடைய கேஸ்ட் சிஸ்டம். இப்போது இந்தியாவில் ஜாதி இருக்குது, நம்ம யாருமே அதை மறுக்கவே முடியாது. அதில் சீர்திருத்தம் நிச்சயமாக தேவை. அதாவது இந்த பாகுபாட்டில் நிச்சயமாக சீர்திருத்தம் அப்படின்றது தேவை. இந்தியாவில் அந்த கேஸ்ட் சிஸ்டம் இருக்குது, அதில் ஏற்றத்தாழ்வு இருக்குது அப்படின்னு சொல்லி சீனா கடுமையான ஒரு ஆன்லைன் ப்ரோபகண்டாவை செஞ்சாங்க. இந்தியாவில் முதல்ல தயாரிக்கப்பட்ட ஐஃபோன் இங்கேருந்து வெளிநாடுகளுக்கு போகும் பொழுது பார்த்து அந்த டப்பாவை ரொம்ப கிட்ட எடுத்துகிட்டு போயிடாதீங்க, அதில் குருமா ஸ்மெல்லு வரும்னு சொல்லி இந்தியர்களை நிற ரீதியாகவும் இன ரீதியாகவும் இவங்க ஏதோ பெரிய ஆட்கள் ரேஞ்சுக்கு கேவலமான முறையில் சித்தரிச்சாங்க. அதுக்கு 100 மடங்கு பதிலடியை இப்போ இந்தியா கொடுத்துருக்கு. இது எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அரசாங்கத்தோடைய மவுத் பீஸாக இருக்கக்கூடிய குளோபல் டைம்ஸ் மறுபறிக்கை விட்டுருக்காங்க. எங்கள் இதில் ஜாதிய பாகுபாடெல்லாம் கிடையாது, சீன கலாச்சாரத்தை தவறாக புரிஞ்சிட்டு இருக்காங்க இந்தியர்கள் அப்படின்னு சொல்லி நேற்று காலையில் சீனாவில் இருக்கக்கூடிய இந்திய தூதரை கூப்பிட்டு அங்கே கண்டனம் தெரிவிக்கக்கூடிய அளவுக்கு சீனாவை ஆட்டி படைச்சிருக்கு. ஜஸ்ட் ஒரே ஒரு ட்ரெண்டு. நான் 100 முறை சொல்லியிருக்கேன், அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளாக இருக்கட்டும், இல்லை இதில் இருக்கவங்ககிட்ட, இந்தியாவோடைய இணையதள பயன்பாட்டாளர்கள் கிட்டத்தட்ட 100 கோடி பேர். அதில் 80 கோடி பேர்கிட்ட சோஷியல் மீடியா அக்கௌண்ட் இருக்கு. அந்த ஹேஷ்டேக் போட்டு ஒரு நல்ல விஷயத்தோ கெட்ட விஷயத்தோ ட்ரெண்ட் பண்ணோம் அப்படின்னா அது அரசாங்கங்களை கவுக்கக்கூடிய அளவுக்கான சக்தி இருக்கு. சைனா கிட்டத்தட்ட அதிர்ந்து போய் நிற்குது அப்படின்றத பார்க்குறோம். இப்போ ஒரு சாம்பிள் 2-3 வீடியோஸ் நீங்க பார்க்கலாம். கை கால் ஊனமாக இருக்கக்கூடிய சிறு குழந்தைகளை எந்த அளவுக்கு அவங்க கொடுமைப்படுத்துறாங்க அந்த ஸ்கூல்ல பர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதுக்கு, ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு சாம்பிள். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த போட் ரேஸு, அப்புறம் மலத்தை வச்சு அதை ஒருத்தர் வீசி அதில் ஃபெஸ்டிவல்ஸு, உயிரோடு இருக்கக்கூடிய நண்டு அந்த மாதிரியான விஷயங்களை சாப்பிட்றது, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்சிகளை சாப்பிட்றது, கழிவுநீர் கால்வாய்களில் அவங்க மக்கள் வசிக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த சைனானா அப்படியே உலகத்துக்கே நம்பர் 1 சக்தி அப்படின்ற காமிச்சிருந்த பிம்பத்தை இந்த இடத்துல உடைச்சிருக்காங்க. இதில் டாப் அப்படின்னு சொல்லக்கூடியது இவங்களுடைய கேஸ்ட் சிஸ்டம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது தான். இப்போ இதுல ஒரு சாஃப்ட் ரிவெஞ்ச் அப்படின்றதும் இது ஒரு ஆர்கானிக்கா நடந்தது. இது ஒரு கட்சியோ இல்லை ஒரு கட்சியோட ஐடி செல்லோ இல்லை யாரோ ஒருத்தர் ஹெவியா டூல் கிட்லாம் யூஸ் பண்ணி கூகுள் டிரைவ்ல ஷேர் பண்ணி காப்பி பேஸ்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணல. இது ஒருத்தர் ஆரம்பிச்ச ஆர்கானிக்கெல்லாம் மிகப்பெரிய லெவல்ல போயிருக்கு. பல நாட்டை சேர்ந்தவர்களும் இந்த வீடியோவில் பார்த்து கமெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த வீடியோக்கள் இருந்திருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இதில் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணோம், எல்லாம் ஓகே. இந்த வீடியோஸ் எப்படி கிடைச்சது? இதுதான் இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான பாயிண்ட்டு. இந்த வீடியோஸ் இங்கே கிடைக்கிறது அப்படின்ற போது இதற்கான சோர்ஸ், இப்போ இந்த சோர்ஸ் அப்படின்னு போகும்போது என்னன்னு பார்க்கணும்னா, சைனாவுடைய கிரேட் ஃபயர்வால், அவங்களுடைய ஃபயர்வால் சிஸ்டம், அந்த இணையதளத்திலிருந்து வெளியில் இருக்கக்கூடிய இணையதளங்கள் கூகுள் போன்றவை அங்கே சைனாவில் பார்க்க முடியாது. அதே மாதிரி சைனாவில் இருக்கிறது வெளியில் எங்கேயும் வராது அப்படின்ற அளவுக்கு உலகத்திலேயே ஒரு மிக சிறப்பான ஒரு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, மக்கள் எதுவுமே வெளியில் இருக்கிறது உள்ள தெரியாது, உள்ள இருக்கிறது வெளியே தெரியாதுன்ற அளவுக்கு ஒரு பாதுகாப்பு அரணம் உருவாக்கி வச்சிருக்காங்க. அதை தான் இப்போ இந்தியா உடைச்சிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் இந்த வீடியோவை பகிரும் பொழுது இதை அவங்க போய் உடைச்சாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதற்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான சைபர் அட்டாக் டீம் இருந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இதில் கீட்ஜ் நெட்வொர்க்ஸ் நல்லா பாருங்க, இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர் பற்றி தெரிஞ்சுக்கிறவங்க இதை மறக்காம பாருங்க.
இந்த கீஜ் நெட்வொர்க் அப்படின்றது ஃபேங் பிங்ஷிங் அப்படின்ற ஒரு இன்ஜினியரால் உருவாக்கப்பட்டது. இவர் தான் சைனாவுடைய ஃபாதர் ஆஃப் கிரேட் ஃபயர் வால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபயர் வால் அப்படின்றது சீன பெருஞ்சுவர் மாதிரி. இவங்க ஆன்லைனில் இப்போ நீங்கள் போய் சைனாவில் இருக்கக்கூடிய சோஷியல் மீடியாவை ஆக்சஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி சீனா இருக்கவங்க நம்மளுடைய சோஷியல் மீடியாவை ஆக்சஸ் பண்ண முடியாத அளவுக்கு வச்சுருந்தாங்க. இந்த இடம் தான் இந்த ப்ராடக்டை இவங்க அடுத்தது எங்கெங்கே விற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியான்மார், பாகிஸ்தான், கஜகஸ்தான், எத்தோப்பியா இந்த மாதிரி அன்ஸ்டேபிளான நாடுகள் சோஷியல் மீடியாவை கம்ப்ளீட்டாக ஒரு கண்ட்ரோலில் கொண்டு வரதுக்கு இந்த ப்ராடக்டை வித்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல தான் ஒரு ஹேக்கிங் டீம் இந்த கிரேட் ஃபயர்வாலை உள்ள உடைச்சு 1,00,000 டாக்குமெண்ட்ஸை வெளியில் எடுத்தாங்க. இது முதலையாக பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப்பனீஸ் ஊடகத்தில் வெளியில் வந்தது. இப்போ இந்தியாவுக்கு இந்த கிரேட் ஃபயர்வாலை உடைச்சு அவங்க சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான வீடியோஸ் உண்மையான சைனா என்ன, இந்த எல்லா மக்களுமே அங்கே வந்து நல்லா இருக்காங்களா, வறுமை கோட்டு கீழே யாருமே இல்லையா, அந்த அளவுக்கு எல்லா இடத்துலையும் புல்லட் ட்ரெயின் போதா, கண்டிப்பாக கிடையாது. தவறு எதுவும் கிடையாது. எல்லா நாட்டிலையுமே இந்த வறுமை அப்படின்றது இருக்கும். கீழ்த்தட்டில் மக்கள் சாப்பாட்டுக்கே கஷ்டம் இல்லாமல் ஒரு படக்கூடிய ஒரு சூழ்நிலை அமெரிக்காலையுமே இருக்கு. அமெரிக்காவில் 3 கோடி பேர் அவங்களுடைய அரசாங்கத்தோடைய ஃபுட் கூப்பன்ஸை நம்பி இருக்காங்க. அந்த ஃபுட் கூப்பன்ஸ் கிடைக்கலன்னா அவங்க வந்து பசி பட்னியில தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலை எல்லா நாடுகளிலுமே இருக்கு. ஆனால் நீங்கள் இந்தியாவை அசுத்தமான நாடு, அசுத்தம் நிச்சயமா இங்கே இருக்கு, டவுட்டே கிடையாது. பட் நீங்கள் உங்களுடைய கொல்லப்புறத்தை பார்த்துட்டு நம்மளை விமர்சனம் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். பாசிட்டிவாக ஒரு விஷயம் சொல்றீங்க அப்படின்னா ஓகே. ஆனால் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை ஜப்பானுக்கு போன பல பேர், இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளே நிறைய பேர் போயிருக்காங்க. அந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும், உங்கள் நாட்டை எப்படி மாற்றலாம் அப்படின்றத கற்றுக் கொடுப்பாங்க. ஆனால் சைனா பண்ணது வன்மமாக இந்தியாவை ரொம்ப கேவலமாக சித்தரித்து இங்கே ஒன்றுமே மக்களே வாழ முடியாது அப்படின்ற அளவுக்கு ஒரு சூழ்நிலை இருக்கிறதா காமிச்சிருக்காங்க. அதுக்கான கிளியர் கட்டான ஸ்வீட் ரிவெஞ்ச் தான் இது. திரும்ப அடிச்ச அடியில் குளோபல் டைம்ஸ்லேருந்து இந்த ரிபர்ட்டல் வருது. அதே மாதிரி இந்திய தூதரை கூப்பிட்டு இவங்க ஒரு கண்டனம் தெரிவிக்கிறாங்க அப்படின்னா இதோடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்றத நம்ம ஈஸியாக யூகிக்கலாம். இப்போ இந்த ரிவெஞ்ச் ஏன் கொடுக்குறோம், ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா, பாகிஸ்தான், துருக்கி இந்த 3 நாடுகள் சேர்ந்து இந்தியாவுக்கு எதிரான பிரச்சாரம் பண்ணுறதுல, இந்தியர்களுக்கு எதிரான வெறுப்பை உலகம் முழுக்க விதைக்கிறதுல, இந்தியாவை அவமானப்படுத்துறதுல கிட்டத்தட்ட 3000-லேருந்து 4000 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. டெக்னாலஜி ப்ராபகண்டா டூல்ஸ் சைனாவோடது. இதை கராச்சி, லாகூர் போன்ற நகரங்களில் ஒரு நாளைக்கு 500 ரூபா வாங்கிக்கிட்டு நூற்றுக்கணக்கான சமூக வலைத்தள அக்கௌண்ட்ஸை இந்தியர்களுடைய பேர்லேயே உருவாக்கி அதன் மூலியமா ப்ராபகண்டா பண்ணுறது பாகிஸ்தான். இதுக்கு பின்னாடி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி இதை வந்து ஒரு ஃபுல் மிஷினாக ரன் பண்ணக்கூடியது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா துருக்கி. ஸோ கிளியர் கட்டாக இந்த இடத்துல ஒரு ஆன்டி இந்தியா கண்டென்ட்டை ப்ரொமோட் பண்ண சைனாக்கு இந்தியா செருப்படி கொடுத்துருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அடுத்தது இந்த ட்ரெண்ட்ல ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் இதை ஆரம்பிக்கிறாங்க. சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து வைரல் ஆகுது. இதுக்கு உடனடியாக ஆதரவு கொடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானில் இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா யூசர்ஸ். அவங்களோட எண்ணிக்கை சிறிதாக இருந்தாலும் அவங்களும் பெரிய லெவலில் பகிர ஆரம்பிச்சாங்க. பிறகு தென்கொரியாவில் பகிர ஆரம்பிச்சாங்க. பிறகு இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளில் பகிர ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இந்த எல்லா நாடுகளையுமே இவங்க வந்து ஆன்லைன்ல கேவலமாக காமிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இவங்க என்ன சைனாவோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, ஏன் இன்டர்நெட்டுக்குள்ள சமூக வலைத்தளக்குள்ள நீ வர முடியாது, ஆனால் நான் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எந்த நாட்டை வேணாலும் குறிப்பாக இந்தியாவை குறி வைப்பேன் அப்படின்ற போது உங்கள் வீட்டுக்குள்ளேயும் எங்களால் வர முடியும், நீங்கள் பண்ண அதே வேலையை உங்களால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இந்தியாவுடைய பொதுமக்கள் காமிச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ அங்கே இருக்கக்கூடிய கேஷ் சிஸ்டம், இப்போ இந்த கேஷ் சிஸ்டம் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு எல்லா இடத்துலையுமே இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு இதில் நம்ம ஜாதிய பாகுபாடு இருக்கவே கூடாது, மனிதர்கள் அனைவரும் சமம் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இருக்க முடியாது. பட் ஒரு சோஷியல் இஷ்யூவை நீங்கள் கம்ப்ளீட்டாக இது வந்து இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது, நான் பார்த்த வெளிநாடுகளில் அமெரிக்கா உட்பட இதை பற்றி ஒரு டைம் வரும்போது நம்ம பேசுவோம். இந்த பாகுபாடு அது வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு பேர் கொடுத்து கேஸ்டா அப்படின்ற ஒரு ஸ்பானிஷ் வேர்டு தான் நம்ம கேஸ்ட் நீங்கள் வந்து உருவாக்கணும், அதை பிரிட்டிஷ் உள்ள கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி இல்லாமல் எலைட்ஸு, அதன் பிறகு அடுத்தடுத்த சோஷியல் குரூப்பிங், எக்கனாமிக்கலி
அதாவது பொருளாதார ரீதியா வலிந்தவர்களும் நலிந்தவர்களுக்கும் இடையே அதை வந்து ஒரு பெரிய கேப்பா வச்சு தீண்டாமை அப்படின்றது இன்னைக்கும் அமெரிக்கால போயிட்டு தான் இருக்கு. இது வந்து மனிதனுக்கு ஒரு சாபக்கேடுன்னு வச்சுக்கலாம். சைனால இருக்கக்கூடிய அந்த ஹைரார்கியல் பாகுபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஷி, இவங்க வந்து படித்தவர்கள், பெரிய பெரிய பல்கலைக்கழகங்கள் இருக்கவங்க, எலைட்ஸ். செகண்ட் எடுத்தீங்க அப்படின்னா நாங், இவங்க ஃபார்மர்ஸ், விவசாயிகள். மூணாவது காங், இவங்க கைவினை பொருட்கள் செய்யக்கூடியது, இந்த மாதிரியான வேட்களை செய்யக்கூடியது, இவங்க அடுத்த லெவலில் இருக்கிறாங்க, ஆர்டிஷியன்ஸ்னு சொல்லுவோம். நாலாவது எடுத்தீங்கன்னா ஷாங், இவங்க வந்து ட்ரேடர்ஸு, வேலை செய்யக்கூடியவங்க, அன்றாட ப்ளூ காலர் ஃபோர்ஸ் செய்யக்கூடியவங்க. ஸோ இந்த இடத்துல இந்த மேலே இருக்கக்கூடிய ஷி இவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்சி அதிகாரத்தில் இருப்பாங்க. ஓரளவுக்கு நாங் சொல்லக்கூடிய ஃபார்மர்ஸ் இருப்பாங்க. பட் அடிப்படையாக அந்த சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸில் கீழே இருக்கவங்க என்றைக்குமே மேலே போக முடியாது அப்படின்ற நிலைமை தான் சைனாவில் இருக்குது. இப்போ இந்தியாவில் எடுத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பழங்குடியினரை சேர்ந்த ஒரு பெண் அவர்கள் நம்மளுடைய முதற் குடிமகன் ஜனாதிபதி. இன்னைக்கு சமூக இதில் நீங்கள் ஸ்டேட்டஸில் பார்த்தீங்க அப்படின்னா சோ கால்டு இந்த காஸ்ட் பேஸ்ட் சொசைட்டியில் இன்னைக்கு எல்லாருமே இருக்கும். இன்னைக்கு ஜனநாயக நாட்டில் இவங்க தான் வரணும், வர முடியாது அப்படிலாம் சொல்ல முடியாது. நம்மக்கிட்ட அந்த ஈக்குவாலிட்டி அப்படின்றது கடந்த காலங்களில் கம்பேர் பண்ணும்போது நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு மார்க்ட் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது இருக்குது. இது வந்து கன்ஃபியூஷன் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த சோஷியோ எக்கனாமிக் மாடல் அப்படின்றது சைனாவில் இருக்கக்கூடிய ரியாலிட்டி. இப்போ சைனாவுடைய ரிபூட்டல் என்ன, அவங்க குளோபல் டைம்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது இம்பீரியல் எக்ஸாமினேஷன் சிஸ்டம், பிரிட்டிஷ் காலத்து சிஸ்டம் சொல்கிறாங்க. அதுபடி அந்த மூன்றாவது தட்டில் இருக்கக்கூடிய 4, 3, 2வது தட்டில் இருக்கக்கூடிய மக்களும் எக்ஸாம் எழுதலான்ற ஒரு ரூலே வந்து இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20ஆம் நூற்றாண்டு தான் வந்திருக்கு. ஸோ இவங்களுக்கு அப்போ அந்த மேலே இருக்கக்கூடிய ஷீ இன மக்கள் மட்டும்தான், இந்த சோ கால்டு எலைட்ஸு, இவங்களை வந்து அடுத்தடுத்த லெவலில் போக முடியும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியாலிட்டிக்கு அவங்க வந்து ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து அப்படி கிடையாது, இது வந்து ஆக்குபேஷனல் ஹைரார்கி, யார் எந்த தொழிலை செய்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி இந்த ஹைரார்கியை கொடுக்குறோம் அப்படின்றது தான் இவங்களுடைய டிஃபென்ஸு. அப்போது இதே விஷயத்த இந்தியாவை நீங்கள் எதிர்த்து என்னென்னலாம் பேசுனீங்க அப்படின்றத நம்ம சமூக ஊடகங்களில் இவங்க எந்த அளவுக்கு மோசமாக போனாங்க. ஐஃபோன் டப்பாரில் குருமா வாசனை அடிக்கும் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ண கேங் தான் இது. ஏன்னா ஐஃபோன் தயாரிப்பில் ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தோட ஒரு மிக முக்கியமான ஃபேக்ட்ரி சைனால இருந்து இங்கே ஷிஃப்ட் ஆச்சு. இப்போ லார்ஜர் ஸ்கேல் எடுத்தோம் அப்படின்னா சைனாக்கு உள்ளே இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன, ஏன் இந்த வீடியோஸ் வெளி உலகத்துக்கு வந்தவுடனே இவ்வளோ பெரிய லெவலில் இவங்க வந்து பயப்படுறாங்க. தூதரக அதிகாரியை கூப்பிட்டு கண்டனம் தெரிவிக்கணும். இப்போ அரசு வந்து இதை பண்ணியிருந்தாங்கன்னா ஓகே, தூதரக அதிகாரியை கூப்பிட்டு நீங்கள் கண்டனம் தெரிவிக்கலாம். பொதுமக்கள் பண்ணும்போது பொதுமக்கள் தூதரகத்துக்கு கீழே கிடையாது, நீங்களும் நானும் வந்து நம்மளோட எக்ஸ்டர்னல் மினிஸ்ட்ரிக்கு கீழே கிடையாது. ஸோ அப்போ இந்த அளவுக்கு பதட்டமாகறதுக்கான காரணம் என்ன? ஸோ இவங்க போட்டு வச்சிருக்கக்கூடிய அந்த வால் அப்படின்றது என்னன்னா, இப்போ சைனாவில் வீபோ அப்படின்ற ஒரு ஊடகம் இருக்கு. அதில் நம்ம மானிட்டர் பண்ணுறதுக்காக வேறு சில வழிகள் பயன்படுத்தி நம்ம சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸை ஓப்பன் பண்ணோம். பட் அவங்க பார்த்தோம் அதை ஐடென்டிஃபை பண்ணோன்னா க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ வெளியில் இருக்கக்கூடிய யாரும் சீனாவுடைய அவங்களுடைய இன்டர்னல் சோஷியல் மீடியாவை யாரும் யூஸ் பண்ண முடியாது. வெளிநாட்டிலேருந்து அதை பார்க்கவும் முடியாது. அங்கே உள்ள என்ன பகிரப்படுது அப்படின்ற தகவல்களெல்லாம் வெளியில் தெரியாது. பட் இன்னைக்கு ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற ஃபீல்டு மிகப்பெரிய லெவலில் வந்திருக்கு. செகண்டு, சீனாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்தியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன காமிக்கிறாங்களோ அதான் இந்தியா, இவங்க என்ன காமிக்கிறாங்களோ அதான் சைனா, அமெரிக்கா எல்லாமே. ஸோ இவங்களுடைய வெளியில் இருக்கக்கூடிய கூகுளோ, ஃபேஸ்புக்கோ, இன்ஸ்டாகிராமோ, எக்ஸ்தலமோ இது எதுவுமே வந்து உள்ள அங்கே ஒர்க் ஆகாது. ஸோ கம்ப்ளீட்டாக ஃபயர்வால் பண்ணிட்டாங்க. 4 முக்கியமான பிரச்சனைகள் அங்கே. அன்எம்ப்ளாய்டு யூத், அவங்க அஃபிஷியல் டேட்டா சொல்கிறதே கிட்டத்தட்ட 19%. பட் வேறு சில அனாலிசிஸ் எக்ஸ்பர்ட்ஸ் எடுத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 25% அங்கே அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். ஏன்னா ரொபோட்டிக்ஸை மிகப்பெரிய லெவலில் இவங்க கையெடுத்திருக்காங்க. இயந்திரங்களே எல்லா வேலையும் செய்யும்போது ஏற்கனவே ஃபேக்ட்ரி ப்ரொடக்ஷன் ஸ்லோ ஆகுது. இவங்களால அதை வந்து இன்னும் காம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த எஃபெக்ட் இன்னும் காம்ப்ளிமெண்ட் ஆகுது, இவங்களால அதை பண்ண முடியல. செகண்டு, இந்த அறிவாளிகளுடைய ஒன் சைல்டு பாலிசி 70களில் சீனாவுடைய இது. நீங்கள் ஒன் சைல்டு அப்போ அந்த காலகட்டங்களில் 5 குழந்தைகள் சர்வசாதாரணமாக இருந்தாங்க.
அப்போ நீங்க 3 child பாலிசிக்கு வந்து அதுக்கப்புறம் 2 child பாலிசியில வந்து நிறுத்திருக்கணும். ஆனா இது ஒரு கம்யூனிஸ்ட், அதாவது ஏகாபத்தியம் கொண்ட நாடு. மேல இருந்து யாராவது முடிவு பண்ணாங்கன்னா 1 child பாலிசி. அதன் பிறகு முழிச்சுக்கிட்டு இவங்க 2 child பாலிசி கொண்டு வந்தாங்க. இப்ப 3 child பாலிசி இருக்கு. பட் யாருமே புள்ள பெத்துக்கிறதுக்கு ரெடியா இல்லை. ஏன் காரணம், என்ன காரணம் அப்படின்னா, கணிசமான சீனர்கள் நகரங்கள்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. நகரங்கள்ல இருக்கக்கூடிய அந்த ரியல் எஸ்டேட் காஸ்ட், ஏன்னா ரியல் எஸ்டேட் பேஸ்டு குரோத்தை வந்து இவங்க கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ இந்தியாவில் 29 மாநிலங்கள் இருக்குன்னு வச்சுக்கோமே. ஸோ ஒரு டாப் 10 மாநிலங்கள் தொழில்துறையில். இப்போ தமிழ்நாடு சில டைம்ல நேஷனல் ஜிடிபி குரோத்தை விட அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, சில ஸ்டேட் கம்மியாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இவங்களுக்கு எப்படி அப்படின்னா, மத்திய அரசாங்கம் டார்கெட் கொடுக்கும் மாநில அரசாங்கத்துக்கு, நீ 15% ஜிடிபி க்ரோ பண்ணணும், நீ 10% க்ரோ பண்ணணும்ட்டு. அப்போ அந்த ஜிடிபி நம்பரை கொண்டு வரதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அரசாங்கம் வந்து நூற்றுக்கணக்கான பில்டிங்ஸை கட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ரியல் எஸ்டேட் கொலாப்ஸை 2020 எவர்கிராண்டே நிறுவனம் மிகப்பெரிய கொலாப்ஸ் ஆனதை நம்ம பார்த்தோம். அதன் பிறகு ப்ராப்பர்ட்டி ரேட் வீழ்ச்சி ஆகிட்டே இருக்கு. ஸோ 3 குழந்தைகளுக்கு தேவையான கல்வி கட்டணம், அவங்கள வளர்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் இருந்தாகணும், அதுக்கு நீங்கள் கட்டுற இஎம்ஐன்னு சொல்லிட்டு இன்னைக்கு யாருமே அதற்கான ஒரு சாத்தியக்கூறே இல்லாமல் பண்ணிட்டாங்க. 3வது, சீனாவுடைய கலாச்சாரம் அப்படின்றது இந்திய கலாச்சாரத்தை நிறைய விதத்தில் ஒத்து போகும். ஜாயிண்ட் ஃபேமிலி அப்படின்றது இது. பட் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் வந்து கலாச்சாரத்தை கம்ப்ளீட்டாக அழிச்சு ஒரு கம்யூனிஸ்ட் புக்கை கொடுத்து இதுதான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு சொன்னதுனால கல்ச்சரல் வேல்யூஸும் இல்லை. ஸோ கல்ச்சரல் வேல்யூஸும் இல்லை, உங்களுக்கு வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங்கும் அதிகமாக இருக்குன்னா பாப்புலேஷன் அப்படின்றது டிக்ளைனை நோக்கி போயிட்டு இருக்கு. 3வது, அங்கே இருக்கக்கூடிய அர்பன் வர்சஸ் ரூரல் டிவைட். இது மிகப்பெரிய பிரச்சனைங்க. அர்பனில் இருக்கவங்க கொஞ்சம் படித்தவங்க தங்களை வந்து அமெரிக்கர்களாக யோசிக்கிறதும், கீழே இருக்கக்கூடிய விவசாயிகளை ரொம்ப மோசமாக பார்க்கறதுமான ஒரு நிகழ்வு அப்படின்றது இருக்கு. 4வது, இவங்களுடைய ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன். மங்கோலியன், மஞ்சூரியன், ஷிங்ஜியாங்கில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், ஊய்கரின் இஸ்லாமியர்கள், திபேத்தியர்கள், இவங்க எல்லாருமே 2ஆம் மற்றும் 3ஆம் தர குடிமக்கள். எல்லா இடத்துலையுமே சொல்லக்கூடிய மிங் சைனீஸ்ன்னு சொல்லக்கூடிய, ஹான் சைனீஸ்ன்னு சொல்லக்கூடிய ஹான் சைனீஸை தான் இவங்க எல்லா இடத்துலையுமே போய் குடி வைப்பாங்க. இவங்க தங்களை ஒரு சூப்பர் பவராகவும் அந்த ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் மிக மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இது. பல சீனாவுடைய ஒர்க்கர்ஸ், அதாவது மேனேஜர் லெவல் இருக்கக்கூடிய ஆட்கள் வெளிநாடுகளில் போய் அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளிகளை அடித்து உதச்செல்லாம் நம்ம கதை பார்த்துருக்குறோம். நைஜீரியாவில் சீனர்களில் கட்டி வச்சு அவங்க ஃபேக்ட்ரியிலே எரிச்ச கதையெல்லாம் நடந்திருக்கு. ஸோ எல்லா நாடுகள்லையுமே பாகுபாடு இருக்கும். பட் பாஸ், நீங்கள் கண்ணாடி கூண்டுக்குள்ளே உட்காந்து நீங்கள் வெது எறிகிறீங்க அப்படின்னா, இப்போது சைனா இதுக்கு கடுமையான ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பயம் வந்துருச்சு. ஏன்னா இந்த வீடியோஸ் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எக்ஸ்போஸ் ஆச்சுனாலே அங்கே உள்ள வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரெஷர் குக்கர் அப்படியே கொதிச்சுக்கிட்டே இருக்கு. எப்போ வேணாலும் வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 15-20% வேலை வாய்ப்பு இல்லாத ஆட்கள் எல்லாம் தெருவில் வந்து போராட ஆரம்பிச்சாங்கன்னா இவங்க எத்தனை இராணுவத்தை போட்டாலும் இவங்களால கட்டுப்படுத்த முடியாது. செகண்டு, சர்வதேச அரங்கில் அமெரிக்காவுக்கு இணையா வியவரவிட் அப்படின்னு நினைக்கக்கூடிய ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய நாட்டுக்கு இந்த வீடியோஸ் உலகம் முழுக்க பரவும் போது அது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அசிங்கத்தையும் அவமானத்தையும் கொடுக்குது அப்படின்றது. 3வது, இந்தியா நம்மளை ஆன்லைன் போரில் வீழ்த்திருச்சா அப்படின்ற அந்த ஒரு பொறாமையும் எரிச்சலுமே இருக்கு. இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான். இன்னும் வரக்கூடிய காலங்களில் நிறையா சைனாவில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸ்போஸ் ஆகும். இப்போ இங்கே இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ்க்கு அந்த அரசாங்கம் ஒரு ஃப்ரீ இன்வைட் கொடுக்குறாங்க. அது தப்பு கிடையாது, எல்லா நாடுமே அந்த நாட்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு கூப்பிடுவாங்க. பட் இவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாங்காய் போவாங்க, இல்லைன்னா பீஜிங் போவாங்க, இல்லை அவங்களுடைய ஈஸ்ட் கோஸ்ட்டுக்கு போயிட்டு பெஸ்ட் ஆஃப் த சிட்டிஸை பார்த்துட்டு ஐயோ சைனா மாதிரி உலகத்திலே ஒரு நாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வருவாங்க. போகக்கூடிய சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ்க்கு என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள், இஸ்ரேல் இப்போ நம்ம போகிறோம், அங்கே வந்து ஆளுங்கட்சிக்கு எதிரான கருத்தையும் கேட்போம், இஸ்லாமியர்கள்ட்டையும் நம்ம பேசுவோம், அங்கே இருக்கக்கூடிய எல்லா சமூகத்தட்டிலையும் பேசிட்டு அதுக்கு பிறகுதான் நம்ம ஒரு வியூ வந்து கொடுக்கணுமே தவிர ஜஸ்ட் அவங்க கொடுக்கக்கூடிய ஸ்கிரிப்டை நம்ம வந்து வாசிட்டு திரும்ப வர முடியாது. சைனாவுக்கு சரியான பாடத்தை இந்தியா கற்றுக் கொடுத்துருக்கு. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.